சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். திமிருக்கும் தைரியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது உங்களுக்கு தான் தெரியல. பாவம் நீங்க. நான் உன்கிட்ட ஒண்ணும் பேசல. ஏங்க, இவளுக்கு பெரிய ஜான்சி ராணி நினைப்பு. நீங்க எதுக்கு இவளுக்குலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இவ அந்த புல்லட் குமார் கையிலே சாகணும்னு விதி இருந்தா அத நம்மளால ஒண்ணு மாத்த முடியுமா? நீங்க வாங்க. கிரிஜா மேடம், அந்த புல்லட் குமாரை கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வந்து உங்க முன்னாடி நிக்க வச்சு அவனை நான் அடிச்சு காலி பண்றேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. வாங்க. இசு, நீ வா. என் மவன் மவனே, சொல்லு மவனே. மா, எங்கம்மா போன? வீடு பூட்டி இருக்கு, நான் வாசல்ல நின்னுட்டு இருக்கேன். எங்க சினிமா போயிட்டியா? நான் எங்க சினிமாவுக்கு போறது? நம்ம வாழ்க்கையே சினிமா மாதிரி தானே ஓடிக்கிட்டு இருக்கு. பின்ன வேற எங்க போன? வசந்தரா இருக்காங்கல்ல? ஆமா, அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு ஒண்ணும் இல்லடா. அவங்கதான் போன் பண்ணி சம்பந்தி உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் ஆட்டோ பிடிச்சு சீக்கிரமா போயிட்டு இருக்கேன். ஏமா, வசுந்தரா உனக்கு எதுக்கு போன் பண்ணி வர சொன்னாங்க? மவனே, அநேகமா உன் வேலை விஷயமா தாண்டா இருக்கும். மா, அதுதான் இருக்குமா? வேற என்னடா அவங்கிட்ட பேச போறா? அழகு பையன் உன் வேலை விஷயமா வசுந்தரா கிட்ட சொல்லி இருப்பான். அவங்களும் சரின்னு சொல்லி நேர்ல கூப்பிட்டு இருக்காங்க. என்ன மா, நீ அங்க போயிட்டு வேலையை கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு போன் பண்ணு. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க போயிடுவேன். வசுந்தரா கிட்ட நான் எல்லாத்தையும் பேசிட்டு நானே உனக்கு போன் பண்ணி அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லி இன்ப கடல்ல மூழ்க வைக்கிறேன் உன்ன. சரிமா. சரி, அப்புறம் நீ என்ன பண்ற? நீ உடனே கிளம்பி அந்த பெரிய பிசாச பாக்க வந்துரு. மாமா, என்னம்மா நீ இன்னும் ஈஸ்வரி பெரிய பிசாசே சொல்லிட்டு இருக்க? ஐயோ, சந்தோஷத்துல வாய் தவறி உளறிட்டேன்டா. சரி விடு. இவரு என்கிட்ட உளர்னதெல்லாம் பிரச்சனை இல்ல. அங்க போய் இந்த மாதிரி உளறி வச்சுன்னு வச்சுக்கோ, வெண்ணெய் திறந்து வரும்போது பானை உடைக்கிற மாதிரி ஆயிடும். இல்லடா மவனே, அவகிட்ட பேசுறப்ப உஷாராதான்டா இருப்பேன். சரிம்மா, நீ சீக்கிரம் அங்க போயிட்டு எனக்கு போன் பண்ணு. சரி மவனே. ஐயோ, இந்த ஆள் எங்க போயிட்டு இருக்கான்? யோ, எங்கயா போயிட்டு இருக்க? ஏமா, நீ ஆட்டோ ஏற சொல்ல எங்க போறேன்னு கேட்டேன். நீ பாட்டுக்கு போய்கினே, நான் சொல்றேன்னு சொன்ன. அதான் நான் போய்கினேக்கிறேன். அதுக்குன்னு நீ பாட்டுக்கு தஞ்சாவூர் வரைக்கும் போயிடுக்கிய? தாம்பரத்தை தாண்டி எங்க போன, என்ன எது எங்க நிப்பாட்டணும்னு கேட்க மாட்டியா? நல்ல ஆளியா நீ. யூட்டர்ன் பண்ண ஆட்டோவை. படா பேஜா இருக்குது. யோ, வீடு தாண்டி வந்துட்டோயா, திருப்பியா? ஐயோ, எனக்கு வந்து வாட்ச பாரு, திருப்பியா? மா, இருமா. காலங்காத்தால இவ்வளவு தூரம் வந்துட்டு திருப்பி தோரம் பருப்புன்னுட்டு. திருப்பியா சீக்கிரம். திருப்பி கார்ல சொருக சொல்றியா? உங்க கிட்ட எங்க போன்னு எங்க என்னன்னு கேட்காம நீ பாட்டு ஓட்டிக்கிட்டு இருப்ப. நேரவா? நேரப்போ. அப்பாடா. நல்ல வேலை, இந்த தடவை நிறைய வாங்கியாச்சு. அபிமா, இத கொண்ட கெஸ்ட் ஹவுஸ்ல வை, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். சின்னையா, என்ன ஈசு? நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க சின்னையா. நீ சொல்லி எதனா கேட்க மாட்டேன் ஈசு, சொல்லு. ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இப்படி கேட்காதீங்க சின்னையா. நீங்க நைட்ல எனக்காக கண்ணு முழிக்கலனாலும் பரவாயில்ல, இப்படி ஒரு நாள்ல பார்த்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடுறத நிறுத்துங்க. இது நல்லது இல்ல சின்னையா. அதுவும் அன்டைம்ல சாப்பிடுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன ஈசு, நீ யார பார்த்து என்ன சொல்லிட்ட? உன் சின்னையா உடம்ப பத்தி நீ என்ன நினைச்சுக்க இருக்க? கள்ளு மண்ணு தின்னாலும் செரிச்சிரும் தெரியுமா? உங்களை மாதிரி இப்ப நாட்டுல ரொம்ப பேர் தப்பா நினைச்சுக்கிட்டு இப்படி பில்டப்பா சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் நைட்டு 7-7:30 சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. அதனாலதான் ஹெல்தியா இருந்தாங்க. எது சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆயிடும். ஆனா இப்ப நிலைமை அப்படியா இருக்கு? நைட்டு 12 மணிக்கும் 1 மணிக்கும் டின்னர் சாப்பிடுற மாதிரி லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு. அதுவே நமக்கு ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ கொண்டு வருது தெரியுமா? இந்த லட்சணத்துல நீங்க நைட்டு பூரா ஸ்நாக்ஸ் சாப்பிடுறீங்க. உங்களை நான் என்ன பண்றது? இசு, நீ சொல்லிட்டல, இனிமேல ராத்திரியில இந்த தின்பண்டத்தை சாப்பிட்டா நீ என்னன்னு கேளு. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுறேன். நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. அபி, இது கொடு. நீ ஃப்ரெஷ் அப் ஆகணும்னு சொன்னல, போ ஃப்ரெஷ் அப் ஆகு. என்ன பண்றது, கை கட்டினது வாய் கட்டாம போயிருச்சு. வா போலாம்.
அபிமா கிடைச்சிச்சு ஏய், சின்னையா, கிடைச்சிச்சு சின்னையா, எனக்கு கிடைச்சிச்சு நில்லுங்க. எனக்கு கிடைச்சிச்சு எனக்கு தான் இது எனக்கு தான் ஒன்னால என்ன பிடிக்க முடியாது சின்னையா நில்லுங்க சின்னையா இசு அண்ணே வைஜெயந்தி இவ்ளோ பக்குவமா பேசுற அளவுக்கு மாறிட்டாங்க இல்லையா அண்ணே? ஆனா இந்த கிரிஜா மட்டும் இன்னும் ஒரு இன்ச்சு கூட மாறாம அப்படியே இருக்காளே. ஆமாமாங்க, என்ன பண்றதுனே தெரியல. அக்கா, நடந்ததுக்கு நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன்க்கா. கிரிஜாவை நினைச்சுதான் நாங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கோம். அக்கா, உனக்கு தெரியுமா, ரூம்ல வந்து படுத்துக்கிட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்காக்கா. அவ எப்ப சரியாவுன்னு ஒண்ணுமே தெரியலக்கா. ஆனா அவ சரியாயிருவா, கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிருவாக்கா. ஆனா ஒண்ணு, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீதான்க்கா. இவ்வளவு நாளும் உன் பேச்சை எப்படி தட்டாம இருந்தனோ, இனிமேலும் அப்படித்தான்க்கா இருப்ப. நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு கட்டுப்பட்டு உனக்கு துணையா இருப்பேன்க்கா. நான் வரேன்க்கா. அண்ணி, சம்பத் நல்ல டெக்னிக்கல் யூஸ் பண்றான் அண்ணி. பொண்டாட்டியை விட்டு பிரச்சனை பண்ண சொல்லி ஆழம் பார்க்க வேண்டியது, அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது, இது கொஞ்சம் கூட சரியில்லை அண்ணி. அக்கா, உங்க தம்பி சொல்றதுதான் நாங்களும் சொல்றோம். உங்க வார்த்தைக்கு நானும் என் வீட்டுக்காரரும் எப்பவுமே கட்டுப்பட்டு நடப்போம்க்கா. ஆமா அண்ணி, நான் என்ன சொல்ல நினைச்சனோ அதத்தான் என் பொண்டாட்டியும் சொல்லியிருக்கா. இதுக்கு மேலேயும் நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை அண்ணி. நான் கிளம்புறேன். வா துர்கா. அண்ணே, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அண்ணே. ஈசு, அம்மாவை பத்தியா கிரிஜாத்தனால அம்மா ரொம்ப கவலையாயிட்டாங்க. அவங்கள கலகலன்னு வச்சுக்கிறதுக்காக நம்ம சண்டை போடுவோமே அடிக்கடி, அது மாதிரி சண்டை போடுவோமா? சரிங்க சின்னையா, முதல்ல நானே ஆரம்பிக்கிறேன். ஆரம்பி. சின்னையா, நீங்க பேசாதீங்க சின்னையா. உங்களாலதான் எல்லா பிரச்சனையும். எது என்கிட்ட சண்டை போடுற? உன் அத்தை வந்து என் அம்மாட்ட வேலையை பத்தி பேச வந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க மட்டும் சஞ்சீவுக்கு வேலை போட்டு தரேன்னு சொல்லாம இருந்திருந்தா இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஐயடா, இது நல்லா இருக்கே. உங்க வீட்டு ஆளுங்க யாரும் எங்க வீட்டுக்கு வராம இருந்திருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. அம்மா, அத்தை, அம்மா, அத்தை, ஏம்மா இங்க பாருமா. அத்தை, உன் மருமக எப்படி என்கிட்ட சண்டை போடுறா பத்தியா? இங்க வார், என் மையன்கிட்ட இப்படி எல்லாம் வச்சுக்காத அப்படின்னு அவளை பார்த்து சொல்லுமா. அத்தை, என்கிட்டயும் இவரை வச்சுக்காதன்னு சொல்லுங்க அத்தை. ஏய், என்ன ஓவரா பேசிக்கிருக்க? நீங்க தான் ஓவரா பேசுறீங்க. இப்ப நீ சொல்றியா இல்லையாமா அவள்கிட்ட? விட்டு அவளும் பேசிக்கிட்டே இருப்பா, நீ கேட்டுக்கிட்டே இரு. காது வலிக்குதுப்பா. என்ன பத்தி மனசுல நீங்க ரெண்டு பேரும் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்பவும் சண்டை போடுற மாதிரி நடிக்கிறீங்க, அப்படித்தானே? ஆமா ஆமா, இருமா. தாயை புண்ணியவதி காலில் வேணா விழுகிறேன், காதை விடுமா. எப்பா அப்பாடா. அம்மா, நீ எப்படிமா கண்டுபிடிச்ச? அத்தை, இது என்னோட பிளான் இல்ல அத்தை, சின்னையா கொடுத்த பிளான் தான். இங்க நடந்த சண்டையால அம்மா வருத்தமா இருக்காங்க. நாம சண்டை போடுற மாதிரி நடிச்சு அம்மாவை சிரிக்க வைக்கலாம்னு சொன்னாரு. ஐடியா நல்லா இருந்துச்சா, அதனால நானும் ஒத்துக்கிட்டேன். ஆமாமா. என்ன இதெல்லாம்? நான் சிரிக்கணுங்கிறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கணுமா? என்ன பழக்கம் இதெல்லாம்? நீங்க பாரு, இனிமே இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? மருமக சொல்ற மாதிரியே சொல்லட்டுமா? நல்லதே நடக்கும், சந்தோஷமா இருங்க அத்தை. டேய், நான் உனக்கு அத்தையா? நான் ஒண்ணே சொல்லணுமா? அவ சொல்ற மாதிரி சொல்லணுமா? அவளை போய் போய் பாத்துட்டு இருக்க. விடுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன ஓட விடுங்க, நானும் நிக்க மாட்டேன். சின்னையா நில்லுங்க, நில்லுங்க. பாத்து.
அக்கா அங்க பாருங்க உன் செடியில பூ பூத்திருக்கு. அச்சோ யாருமா? மவனே, அந்த பெரிய பிசாசு தான் மவனே. சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா கூப்பிடுறாடா. ஒருவேளை நம்ம பேசுறது கேட்டிருக்குமோ? ஏமா நம்ம இங்க பேசுறது அங்க இருக்க அவளுக்கு எப்படிமா கேட்கும்? இல்ல மவனே, உனக்கு அவளை பத்தி சரியா தெரியாதுடா. அவ பயங்கரமான யம காதகி. எங்க இருந்தாலும் அவளுக்கு காது கேட்கும். ஐயோ மா, உனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலமா. இப்பதான் பெரிய வில்லியா போறேன் கில்லியா போறேன் டயலாக் எல்லாம் விட்ட. இப்படி பயந்து நடுக்கிற. இங்க பாரு, போன் கட் ஆக போகுது. சீக்கிரம் எடுத்து பேச, இல்லைன்னா அவன் நம்ம மேல சந்தேகப்படுவா. பேசணுமா? பேசு. ஈஸ்வரி கண்ணே, உனக்கு ஆயுசு 100மா. என்ன சொல்றீங்க அத்தை? ஆமா கண்ணு, நானும் சஞ்சீவும் இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். உனக்கு பொறகிற எரிச்சாமா கரெக்டா போன் பண்ற அத்தைக்கு. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நீங்க இங்க இருந்து போனதுல இருந்து உங்ககிட்ட பேசணும்னு மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதான் போன் பண்ணேன். அப்படியா கண்ணு? ஆமா அத்தை. அத்தை, என் மேல உங்களுக்கு கோவம் இல்லையே? கோவமா? சாச்சே, உன் மேல நான் கொலை வெறியில இருக்கேன்டி. ஆனா உன்கிட்ட காட்ட முடியுமா? முடியாது. ஏன்னா நீ தான் பெரிய பிசாசாச்சே. அத்தை, அத்தை. ஈஸ்வரி கண்ணு. அத்தை, என்னாச்சு? ஆமா ஈஸ்வரி கண்ணு, எனக்கு உன் மேல கோவம் தான். அத்தை, பின்னே ஈஸ்வரி கண்ணு, எனக்கு உன் மேல கோவமானு கேட்டா எனக்கு கோவம் வராதா சொல்லு? என்ன நீ புரிஞ்சு வச்சுக்கிட்டது இவ்வளவுதானா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. நீ எதுவும் சொல்லாத ஈஸ்வரி கண்ணு. நான் எதுக்கு உன்கிட்ட கோச்சுக்கணும்? நீ என்ன தப்பு பண்ண சொல்லு? ஒரு புகுந்த வீட்ல நியாயமா ஒரு மருமக என்ன பேசணுமோ அதத்தானே நீ பேசுன. தேங்க்ஸ் அத்தை, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கு. ஈஸ்வரி கண்ணு, இத பாரு, நீ எப்பவும் இதே மாதிரி சந்தோஷத்தோட நிம்மதியா இருக்கணும்டா. இது மட்டும்தான் என்னோட ஒரே வேண்டுதல். சரிங்க அத்தை. அத்தை, சஞ்சீவை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நீ இருக்கும்போது நான் இதுக்காக கவலைப்படணும்? சரிங்க அத்தை, நான் வச்சிருட்டா? சரிம்மா, குட் நைட் கண்ணு, நல்லபடியா தூங்கு. குட் நைட் அத்தை. பாய். என்னம்மா அங்க வேலை தரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப போன் பண்ணி பசப்புறாடா பசப்பு. ஏன் நடிப்புல அவ ஏமாறலாம், ஆனா அவன் நடிப்புல நான் ஏமாற மாட்டேன்டா. இவகிட்ட நல்லவளாவே நடிச்சுக்கிட்டு நான் பழைய அவதாரம் எடுக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. என்கிட்டயே வா. இவன் என்னடா பிரியாணி வாங்கிட்டு சொன்னா போன் பண்ணிட்டு இருக்கான்? தெரியலண்ணா. சொல்லுடா, பிரியாணி வாங்கிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? அண்ணே, வர்ற வழியில போலீஸ் நின்னு புல்லட் குமார பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கண்ணுல மாட்டினா அவ்வளவுதான். ரொம்ப பயமா இருக்குண்ணே, அதானே மறைஞ்சு நின்றுட்டு இருக்கேன். அவங்க போனது வந்துடுறேண்ணே. அவன் எப்போ போறது, நீ எப்போ வர்றது? அவன் விடிய விடிய விசாரிச்சுட்டு இருந்தா நீ அங்கேயே இருப்பியா? வேற என்னென்ன பண்றது? அந்த பக்கமா வராது, அப்படி திரும்பி பின்னாடி பக்கமா வா. அது பின்னாடி ஒரு சந்து இருக்கு, அதுல பூந்து வந்தா நம்ம இடத்துக்கு வந்துடலாம். அப்படியா? சரி சரி, வந்துடுறேண்ணே. டேய் டேய் டேய், யோ அவனை பிடிங்கயா. சார், என்னையவா கூப்பிட்டீங்க? இதோ நானே வரேன் சார். யாரா நீ? சார், நான் லோட் லாரி கிளீனர் சார். இந்த நேரத்துல எங்க சுத்திட்டு இருக்க? இல்ல சார், டிரைவர் அண்ணனுங்களுக்கு பிரியாணி வாங்கிட்டு போறேன் சார். பாருங்க சார். சரி, டிரைவருங்களாம் எங்க இருக்கானுங்க? சார், காய்கறி மார்க்கெட்ல வண்டியில இருக்காங்க சார். சரி, புல்லட் குமார் எங்கேயாவது பாத்திருக்கியா?
யாரு சார் புல்லட் குமார்? புல்லட் குமார உனக்கு தெரியவே தெரியாதா? தெரியாது சார். சார் நான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன், அதனால எனக்கு தெரியல சார். உண்மையாதான் சொல்றியா? ஆமா சார். இதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம், அழகாய் உடைந்தேன் நீயே அர்த்தம். நீதானே நீதானே என் கண்கள் தேடும் இன்பம், உயிரின் திரையில் உன் பால் பின்பம். நாம நெஞ்சை தட்டும் சத்தம்னு பாட்டு பாடினா யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் நான் தானே நான் தானே உன் நெஞ்சை தட்டும் சத்தம், உன் கதவை தட்டின சத்தம். என்ன சின்னையா காலையிலேயே எதிர்பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கீங்க? இல்ல, நீ பாடின பாட்டு என் காதுல விழுந்துச்சு, அதான் நானும் என் பதிலுக்கு அப்படியே ஒரு பாட்டு எடுத்து விட்டேன். சரிங்க சின்னையா. சின்னையா, அதுக்குள்ள அபிய காலேஜ்ல விட்டுட்டு வந்துட்டீங்களா? ஆமா ஐசு, இன்னைக்கு என்னமோ தெரியல, ரோட்ல எல்லாம் டிராபிக்கே இல்லம்மா, அதனாலதான் சரி 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 சரின்னு போய் அபிமா சீக்கிரம் விட்டு வந்துட்டேன். சரிங்க சின்னையா, நீங்க உட்காருங்க, நான் ரெடி ஆயிட்டு சரி வரேன். ஐசு. சின்னையா, மல்லிப்பூ வாசனை அடிக்குது இல்ல? ஆஹா, கண்டுபிடிச்சிட்டியா? உனக்கு கழுது மூக்குடி. என்னது? இல்ல, கரெக்டா சொல்லிட்டியேன்னு சொன்னேன். நான் தான் உனக்கு ஆசையா மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாத்தியா? ஹை, மல்லிப்பூ கொடுங்க. இந்தா உனக்கு தான். Thank you சின்னையா. அம்மா, ஐயோ, மன்னிச்சிருங்க. வலிக்குது. இப்ப வலிக்கல. ஈசு, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சின்னையா? இல்ல, லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தா கூட நீ அதை அப்படியே சாதாரணமா வாங்கி உள்ள வச்சிடுற. ஆனா நான் ஒரு முளம் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தா நீ அப்படியே சந்தோஷத்துல ஐ மல்லிப்பூ அப்படின்னு மான்குட்டி மாதிரி துள்ளி வரிய. என்ன விஷயம் ஈசு? உனக்கு பூனா அவ்வளவு பிடிக்குமா? சின்னையா, எனக்கு பூவையும் பிடிக்கும், பூவை வாங்கிட்டு வந்திருக்கிற புருஷனையும் பிடிக்கும். அப்படியா ஈசு? ஆமா சின்னையா. பொதுவா மல்லிகைப்பூக்கும் பெண்களுக்கும் நெருக்கமான, கண்ணுக்கு தெரியாத ஒரு சம்பந்தம் இருக்கு. தான் மனசுக்கு பிடிச்சவனோட ஒட்டுமொத்த அன்பும் ஒரு முழம் மல்லிகைப்பூல இருக்குன்னு பொண்ணுங்க நம்புவாங்க. அதோட இல்லாம நீங்க இந்த பூவை வாங்குறப்போ நான் உங்க மனசுக்குள்ள வந்திருப்பேன்ல, நீங்க என்ன நினைச்சிருப்பீங்கல்ல சின்னையா? தான் புருஷன் அவனோட எல்லா வேலைக்கும் நடுவுல தன்னோட பொண்டாட்டிய நினைக்கிறது இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? நம்ம புருஷன் மனசுல நம்மள எவ்வளவு நினைக்கிறாங்கன்னு காட்டி கொடுக்கறதே இந்த மல்லிப்பூ தான். அதனால இது எனக்கு மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா லேடிஸ்க்குமே இதுதான் ஸ்பெஷல். ஓ, இது மல்லிப்பூ மட்டும் இல்ல, மணங்காட்டி பூங்கிற. ஆமா சின்னையா. சரி, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். இந்த பூவை உங்க கையாலேயே வச்சு விடுங்க. என்ன? அதுக்கு தானே வாங்கிட்டு வந்தேன். ஈசு, சின்னையா, போன் அடிக்குது. யாருன்னு பாருங்க சின்னையா. சரி ஈசு, பாக்குறேன். INS இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன். எடுத்து என்னன்னு கேளுங்க. சரி. சார் வணக்கம். வணக்கம் தம்பி. ஈஸ்வரி எங்க? இந்தா கிளம்பிக்கு இருக்கா சார். அப்படியே தம்பி, நான் மார்க்கெட்ல தான் இருக்கேன். நாங்களும் அங்கதான் சார் இப்போ வரப்போறோம். சின்னையா, கொடுங்க. இந்தா. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் ஈஸ்வரி. நீ மார்க்கெட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன்னு அழகு தம்பி சொன்னாருமா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னாச்சு சார்? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அந்த புல்லட் பையலை பத்தி தான் பேசணும். நீ நேர்ல வா, நான் டீட்டெயிலா சொல்றேன். சரிங்க சார், நாங்க வந்துடுறோம். என்னாச்சு ஈஸ்வரி? இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு? புல்லட்ட பத்தி ஏதோ பேசணும்னு சொன்னாரு. வாங்க போலாம் சின்னையா.
என்ன ஈசு, உனக்காக ஆசை ஆசையா மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தேன், அதை வச்சுக்காமையே கிளம்புறேன். சாரி சின்னையா, இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணதுல நான் மறந்துட்டேன். இந்தாங்க வச்சு விடுங்க. சின்னையா வந்து கும்பிடுங்க. சின்னையா வாங்க. மாமா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சின்னையாக்கு கடைங்களை ஒதுக்கி அதை அவரை தனியா பாக்குற மாதிரி பண்ண போறேன். கூடிய சீக்கிரத்துல அவரை உங்க சேர்ல உட்கார வச்சு இந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ண வைக்க போறேன் மாமா. இதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும் மாமா. சம்பத் சார். என்ன சூரி? சார், ஒரு முக்கியமான விஷயம். சக்தி சார் கிட்ட ஏற்கனவே இத பத்தி சொல்லிட்டேன். இப்ப உங்ககிட்டயும் சொல்லிடுறேன். நீங்க பாக்குற நடப்பாத கடைகள்ல ஒரு 50 கடைகளை சின்னையாவுக்கு பிரிச்சு கொடுங்க. அவர் அதை பார்த்து பாரு. சின்னையா, சக்தி சாரும் சம்பத் சாரும் ஆளுக்கு 50 கடைங்க கொடுப்பாங்க. நீங்க தான் அதை பாத்துக்கணும். கிரீஸ்வரி, மாப்பிள்ளை நீ இந்த தொழில இறக்குறத பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. மாப்பிள்ளை தாராளமா வரட்டும், வட்டி கொடுக்கட்டும், கலெக்ஷன் வாங்கட்டும். ஆனா நான் என் ஏரியால இருந்து ஒரு கடையை கூட விட்டு கொடுக்க மாட்டேன். அவனை புதுசா கடைகளை பிடிக்க சொல்லு, கஸ்டமரை பார்க்க சொல்லு. சம்பத் சார். ஈசு, என்னால எதுக்கு நம்ம கம்பெனிக்குள்ள புதுசா ஒரு பிரச்சனை? மாமா சொல்ற மாதிரி அவர் கடைங்க எல்லாத்தையும் அவரே பாத்துக்கிட்டோம். நான் சித்தப்பு கிட்ட இருக்கிற 50 கடை இருக்குல்ல, அத நான் பாத்துக்கிறேன். என்ன சித்தப்பு, இதுவே போதும் ஈசு. சின்னையா, நீங்க கொஞ்சம் பேசாம அமைதியா இருங்க. இல்ல ஈசு, நான் என்ன சொல்றேன், நான் சொல்றத நீங்க கேப்பீங்களா மாட்டீங்களா? பேசாம இருங்க. சம்பத் சார், உங்ககிட்ட உங்க ஏரியால 50 கடைய சின்னையாவுக்கு கொடுங்கன்னு நான் பெர்மிஷன் கேட்கல. உங்க ஏரியால 50 கடைய சின்னையா பாத்து பாருன்னு நான் இன்ஃபார்ம் பண்றேன். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்லா புரியுது. ஆனா நீ தான் புரியாம பேசிட்டு இருக்க. நீ சொல்றத கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. என் மாமா இருக்கிறப்ப அவரே எனக்கும் மச்சானுக்கும் தனித்தனியா ஏரியாவின் கடையை பிரிச்சு கொடுத்துட்டாரு. நானும் என் மச்சானும் இப்ப அதைத்தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இதுல மாப்பிள்ளையை கொண்டு வந்து நுழைக்க நினைச்ச தேவையில்லாம பிரச்சனை வரும். நான் என் மாமா சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன். நீ சொல்ற மாதிரி எல்லாம் என்னால நடந்துக்க முடியாது. இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. ரைட்ஸ் இல்லையா? எனக்கு ரைட்ஸ் இல்லையா? என்னால கொடுக்க முடியாது. நான் என் அக்காட்ட பேசிக்கிறேன், அப்ப புரியும் உனக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையான்னு. என்ன சார், அத்தைய சொன்னா நான் பயந்துருவேன்னு நினைக்கிறீங்களா? நான் அத்தை கிட்ட ஏற்கனவே விஷயத்த சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். இப்ப மாமாவையும் கும்பிட்டுட்டு அவர்கிட்ட அனுமதியும் ஆசீர்வாதமும் வாங்கிட்டேன். அதனால உங்களால முடியாதுன்னு சொல்லவே முடியாது. என்னென்ன கடைங்கன்னு லிஸ்ட் கொடுத்துட்டு போங்க. இரு, இது வரைக்கும் கிரிஜாதான் உன்னை எதிரியா நினைச்சிட்டு இருக்கால தவிர நான் எல்லா விஷயத்திலும் உனக்கு சப்போர்ட்டா தான் இருந்திருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல என்னால அப்படி இருக்க முடியாது. என் கடைகளை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னை மீறி ஏதாவது பண்ண நினைச்சிங்க, அதுக்கப்புறம் பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். மாமா, மாமா, அழகு, ஈஸ்வரி, இப்ப பாத்தீங்களா, இதுதான் சம்பத்துடைய ஒரிஜினல் கேரக்டர். இத நான் சொன்னப்போ அண்ணி என்ன நம்பவே இல்லை. இப்ப கூட சம்பத்தை நேரா அண்ணி கிட்ட போய் அழுது புலம்பி அவங்க மனசை மாத்தி உங்களுக்கு எதிரா பேச வச்சிருவான். நான் வரேன். ஈசு, சித்தப்பு சொல்றது சரிதான். இந்த விஷயத்துல நீ பிடிவாதம் பிடிக்காத.
மாமா போய் அம்மாவை டென்ஷன் பண்ணா அது நம்ம எல்லாருக்குமே டென்ஷன் தானே. நீ சம்பத்து மாமா கடை எல்லாத்தையும் விட்டுரு, அதெல்லாம் மாமாவே பாத்துக்கிட்டோம். சித்தப்போட 50 கடை இருக்குல்ல, அதை நான் பாத்துக்கிறேன். இல்ல சின்னையா, சம்பத் சார் அப்படிலாம் விட முடியாது. சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். ஈஸ்வரி இரு, பேசுவோம். என்ன சம்பத்? என்னக்கா? எதுக்கு? உனக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா என்கிட்ட வந்து பேசணும்னு சொல்லியிருக்கல, அவகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அழகு சுந்தரத்தை மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போலாமா, கலெக்ஷனுக்கு விடலாமான்னு அவ என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் ஈஸ்வரி அழகு சுந்தரத்தை மார்க்கெட்டுக்கே கூட்டிட்டு வந்தா. அதையும் மீறி உனக்கு பிடிக்கல, அதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னா அதை நேரடியா என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு ஈஸ்வரி கிட்ட சண்டைக்கு போயிருக்க. என்னடா இதெல்லாம்? அக்கா, உன்கிட்ட அதை சொன்னோம்னா அது கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி ஆயிருக்கா. அதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லக்கா. அது மட்டும் இல்லாம அழகு கலெக்ஷன் போறது பிடிக்காம நான் ஒன்னும் பிரச்சனையும் பண்ணல, கோவமும் பண்ணல. ஏற்கனவே நம்ம கிட்ட பைனான்ஸ் வாங்கின கடைக்காரங்கலாம் இப்ப ஏன் குறைஞ்சாங்கன்னு ஈஸ்வரி என்கிட்ட கேட்டப்ப உண்மையான காரணத்தை சொன்னேன். அத சொன்னப்ப கொஞ்சம் கூட நம்பாம சம்பந்தப்பட்ட கடைகளுக்கு போய் நேர்ல விசாரிச்சிருக்கா. அதனாலேயே மார்க்கெட்ல எனக்கு கொடுத்த மரியாதை சுத்தமா குறைஞ்சு போச்சு. இருந்தாலும் அப்ப நான் எதுவும் பிரச்சனை பண்ணாம அமைதியா இருந்தேன். அக்கா, இப்ப கூட முடியாது கிடையாதுன்னு எதுவுமே சொல்லக்கா. நான் பார்த்துட்டு இருக்கிற மொத்த கடையை விட்டு கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். அக்கா, எனக்கு நீதாக்கா முக்கியம். உனக்கு தம்பியா இருக்கிற ஒரு தகுதியே எனக்கு போதும். மாமா கத்து கொடுத்த தொழில் என் புத்தியில இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ வெளியில போக சொன்னாலும் நம்ம அப்பா ஃபைனான்ஸ் பண்ண கொத்தவால் சாவடி மார்க்கெட்ல பழைய கஸ்டமருக்கு ஃபைனான்ஸ் பண்ணி சம்பாதிச்சு நான் பொழைச்சுப்பேன். என்னடா பேசிட்டு இருக்க? நான் என்ன சொல்றேன், நீ என்ன? டேய், இது எல்லாமே என்ன கேட்டுட்டுதான் அவ பண்றான்னு நான் சொல்றேன். அது உன் புத்திக்கு எட்டவே இல்லையா? அதையும் மீறி ஈஸ்வரி மேல பழிய தூக்கி போட்டுட்டு இருக்க. அப்போ உன் கணக்குப்படி இதெல்லாம் தப்புனா அப்ப நான் தான் அதை சொன்னேன். அப்ப நான் தான் தப்பு, அப்படிதானே? இல்லக்கா. என்னடா? அக்கா, முதல்ல அழகு சுந்தரம் மார்க்கெட்ல பொறுப்பெடுத்துக்க போறான்னு உடனே கண்டிப்பா சக்தி தம்பி தான் இதுல பிரச்சனை பண்ணுவாருன்னு நான் நினைச்சேன். ஆனா வழக்கத்துக்கு மாறா அவரு சரின்ட்டாரு. அந்த இடத்துல இருந்து நீ தாண்டா பிரச்சனை பண்ணிருக்க. இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு இது ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்கு. டேய், அழகு சுந்தரம் மார்க்கெட்டுக்கு வரணும், இந்த கம்பெனியை பாத்துக்கணுங்கிறது அவரோட ஆசைடா, அவரோட லட்சியம். அதை என்னைக்காவது நம்மளால நிறைவேற்றி வைக்க முடிஞ்சதா? முடியல. ஆனா இதோ இப்ப ஈஸ்வரி வந்து உடனே மார்க்கெட்டுக்கு அழகு சுந்தரத்தை கூட்டிட்டு வந்துட்டான். அவனும் பாத்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்டான். இதெல்லாம் பார்த்து பாராட்டி அவளை பெருமைப்படுத்துறத விட்டுட்டு அதுக்கு இடைச்சலா நீயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. டேய், நீ கிரிஜாவை மாத்துவேன்னு நினைச்சா அவதாண்டா உன்னை முழுக்க முழுக்க மாத்தி வச்சிருக்கா. ஆனா ஏன் தம்பி இப்படி நடந்துக்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இங்க பாரு, என் கண்ணு முன்னாடி நிக்காத. போ, இங்க இருந்து போயிடு. அக்கா, நான் மாறலக்கா. நான் எப்பவும் உன் தம்பியா தான் இருக்கேன். நான் உனக்கு கிரிஜா பேச்சை கேட்டு மாறல. நீ தான் உன் மருமக பேச்சை கேட்டு மாறிட்ட. இப்ப என்னக்கா, மாப்பிள்ளைய எல்லா கடையும் பாத்துக்கிட்டு அதுதான் நானும் சொல்றேன். இங்க பாரு, நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ஈஸ்வரி, அழகு சுந்தர விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி, அது கூட நான் உனக்கு துணையா இருப்பேன். அது என் சொந்த தம்பியாவே இருந்தாலும் சரி. அவன் சொல்றதுக்கெல்லாம் நான் தலையாட்டுவேன் நீ கண்டிப்பா நினைக்கவே நினைக்காத. அழகு சுந்தரத்தோட அப்பாவும் இந்த கம்பெனி விஷயமா இருந்தாலும் சரி, எந்த கணக்கு வழக்கு இல்ல மார்க்கெட் விஷயமா இருந்தாலும் சரி, கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாரு, தட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல தட்டி கொடுப்பாரு. நீயும் அவர் மாதிரி தான் இருக்க. உன்னோட இந்த நடவடிக்கை எல்லாத்தையும் பார்க்கும்போது அவரையே நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா திருப்தியா இருக்கு. சரி விடு, நீ படிக்கணும்ல. அழகு சுந்தரம் தூங்கிட்டானான்னு பாரு. அவன் தூங்கிட்டானா என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு டீ போட்டு தரேன். சரிங்க. சரி, நான் வரேன். என்னங்க, நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமா கிரிஜா. வசுந்தரா உங்களை திட்டினாங்கிறத என்னால நம்பவே முடியல. என்னால இந்த நம்ப முடியல கிரிஜா. வசுந்தரா என்ன கண்மூடித்தனமா நம்புற வரைக்கும் தான் இங்க நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். ஆனா அந்த ஈஸ்வரி என் மேல வசுந்தரா வச்சிருக்கிற நம்பிக்கையும் பாசத்தையும் அசைக்கிற மாதிரி ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருக்கா.
எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கிரிஜா. என்னங்க எதுக்கு கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கலையற மாதிரி இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? அந்த புல்லட் குமாரை ஏன் இப்படி கடத்தி வச்சு இப்படி சாப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க? அவனை போட்டு தள்ளிட்டு ஈஸ்வரி மேல பழிய தூக்கி போட்டுட்டு உள்ள தள்ள வேண்டியதானே? இல்ல கிரிஜா, இப்ப அது சரியா வராது.